சரி, உனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த லீவில் அம்மா இப்படிலாம் இருக்கணும், நான் இப்படிலாம் இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா இப்படிலாம் இருக்கணும். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இப்பயும் நீ அப்படிதானே இருக்க. என் தங்கச்சி என்னோட அதிகமாக வேலை செய்கிறான், அதனால நான் வேலை செய்ய மாட்டேன்னு நினச்சிக்கிறாங்க சார். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ. நீங்க பார்ட் 1 பார்க்கலன்னா அந்த அம்மா சும்மாவே இருக்குதா? இல்ல எங்க கூட அவங்களும் குக்கிங் பண்ணுவாங்க. இல்ல நான் சும்மா இருக்கிறேன், இவங்க தான் எல்லாமே குக் பண்ணி தருவாங்க, நான் சாப்பிட மட்டும் போவேன். ஏங்க கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா? எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கான கமெண்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் தான். சங்கரி குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியான தாய் குழந்தைகளை மிக சரியாக வளர்க்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சங்கரி. அதுக்கு வந்துட்டு 83 லைக்ஸ். நான் பாத்துக்கங்க எவ்வளவு கம்மியான லைக்ஸ். நான் அவங்களுக்கு ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும், அவ்வளவுதான், எப்ப தேவையோ அப்ப பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். ஓகே ராஜன், எல்லாரும் அந்த அம்மாவை சோம்பேறின்னு சொல்றீங்க, அந்த அம்மா பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்ப்பா எல்லாரும் இந்த அம்மான்றாங்க, எல்லாருக்குமே நான் அம்மாவா? இப்ப எல்லாம் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியல. கரெக்ட் தான், நாடு கெட்டு போச்சு. சரி வீட்டுல உன்னை படிக்க சொல்லிடுவேன். சரி வீட்டுல உட்காந்து படிக்க சொன்னா போன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம், அப்படி போன் பாக்குறதுக்கு பதில் வீட்டு வேலை செய்யலாம், தப்பில்லை. ஏன் நாம செய்யலையா? நாம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கைனிக்கு போய் வேலை செய்யவில்லையா? வீட்டுல உட்காந்து பொம்மை கதை பார்த்துட்டு இருந்தாங்களா? படிக்கிறது போக மீதி நேரம் வீட்டு வேலை செய்யலாம், தப்பு இல்லை. ஓகே, இது வந்து இவ்வளவு சூப்பரா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு சூப்பரா வந்து டைம் எடுத்து தமிழ்ல அவ்வளவு அழகா மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, ஃபியூச்சர்ல வந்து இல்ல நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கௌரி நடராஜன் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு 292 லைக்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான். நான் வந்து வேலை உடனாலும் அவங்க கண்டிப்பா போனு சிஸ்டம் ஏதாவது டிவி லேப்டாப் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு உட்காரதா போறாங்க. இப்ப நீங்க உங்க லைஃப் டே டு டே லைஃப்ல உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும்? கேஷுவலா சொல்லுங்க. விளையாடுவேன், பார்க் போவேன், அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன், சைக்கிளிங் பண்ணுவேன். இது 3 தான் மோஸ்டா இருக்கும். ரொம்ப நேரம் எது ரொம்ப லீஸ்ட் கம்மி? உண்மையை சொல்லு. ஆனா என்னவா இருந்தாலும் அது எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ணல. பண்ணி விளையாட டைம் எடுத்துக்கோ, படிக்கிற டைம் எடுத்துக்கோ, அம்மாக்கு ஹெல்ப் பண்ற டைம் எடுத்துக்கோ. எதுல வந்து லீஸ்ட் இருக்கும்? அம்மாக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து லீஸ்ட் டைமா இருக்கும். மிஞ்சி போனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். ஒண்ணுதான் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவேன். இப்ப வந்து இவன் கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டானா இவகிட்ட வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒண்ணு மட்டும் தான் அவங்க செய்வாங்க. வெல் செட் அம்மா. ஆர்ட் ஆஃப் சர்வைவல் பாத்துக்கிட்டீங்களா? அவங்க வந்து பாருங்க, உங்களுக்கு சர்வைவலுக்கு நான் வந்து வழி கொடுத்துருக்கேன். இல்ல வழி சின்ன வயசுல அவங்களும் வீட்டு வேலையை கற்றுக்கொள்கிறார்கள். எந்த சூழ்நிலையும் இந்த பிள்ளைகள் வாழ்ந்துருவாங்க. கரெக்டுங்க, எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை பாடம் தான். இப்ப ஃப்ரீயா விட்டாலும் என்ன பண்ணுவாங்க? கார்ட்டூன் பாப்பாங்க. ஆமாம். இல்லனா போன் விளையாடுவாங்க. ஆமாம். அதுக்கு இது பரவாயில்லை. வித்யா சொல்லிருக்காங்க, she is a good mother, she has taught real life skills for the children. அதுக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த நல்ல மனசுக்கு வெறும் 7 லைக் தான் வந்திருக்கு. நான் பார்த்ததிலே ஒரு மிக சிறந்த எபிசோடு இதுதான். அவங்க பேரு என்னது? ஜேசு ஜாரா. தேங்க்யூ சோ மச் ஜேசு சாரா. இந்த அம்மா குழந்தைகளை அருமையாக வளர்க்கிறார்கள். நாளைக்கே நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கரெக்ட். நாம இல்லைனாலும் குழந்தைகள் இந்த உலகத்துல சர்வே பண்ண தெரியணும். இப்படித்தான் ட்ரெயின் பண்ணி வைக்கணும் குழந்தைகளை. நன்றி. இது தேங்க்யூ ராஜலட்சுமி மலர். குட் மதர், குட் பேரண்ட், குட் மதர், குட் பேரண்டிங், 90 kids madam, so well. Blueberry is very good mother. Hema Maker, she is a good mom. Kids will realize once they grow up. Thank you Hema Maker. பையன் செம சூப்பர். லைஃப் ஸ்கில்ல எடுத்துக்கலாம். தேங்க்யூ சிட்டு. It is actually good. It's very much needed in today's world for all kids. Last 40 years we see too many dependent people and it is all result of bad parenting, like never teaching life skills. இத பத்தி இப்ப நீங்க தான் பேசணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ நம்ம ஆர்மில ஜாயின் பண்றோம், அவங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம போய் மிலிட்டரியில போய் நம்ம வார் போறதுக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது பேர் கொடுமையா? கரெக்ட் தானே? அதே மாதிரி லைஃப்ல ஓகே கரெக்ட். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது எதிரிங்கள்ட்ட இருந்து நம்மள எப்படி பாதுகாப்புறது, அப்புறம் நாட்டை எப்படி காப்பாத்துறது, நம்ம எப்படி சர்வே பண்ணிக்கிறது. அப்படி இப்ப நான் வந்து எப்படி யோசிக்கிறேன்னா வந்து என் பசங்க பெருசாயிட்டாங்கன்னா, இப்ப நீங்க படிப்புக்காக எங்க போறீங்கன்னா அங்க போயிட்டு எனக்கு துண்டு எடுத்துட்டு வாங்க, எனக்கு சோப்பு எடுத்துட்டு வாங்க, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க, என் ரூமை பெருக்கிடுங்க, என் ரூமை கிளீன் பண்ணிடுங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. ஓகேவா? நான் என் வேலைய 25 வருஷம் செய்யாம இருந்து அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கு கஷ்டமா தான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன். இப்ப வரைக்கும் என்னால அந்த வேலையை ஒரு டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியல. நான் வந்து எங்க அம்மாவெல்லாம் நினைச்சு அவ்வளவு ஃபீல் பண்றேன்னா, அவங்க தனியா செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவை நான் இப்ப வந்து எங்க அண்ணனும் அக்காவும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க 4 பேரும் பிள்ளைங்களும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க 6 பேர்ல இவங்க 2 பேர் தான் வேலை செய்வாங்க. சோ வந்து இது எதுக்கு சொல்றேன்னா வந்து பெருமைக்காக சொல்லல. இது வந்து நாங்க இப்படித்தான் வளர்க்குறோம்.
அவங்களே எல்லாரும் பேரண்ட்ஸே எங்க அக்கா எங்க அண்ணி இவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறது. ஸோ பசங்களை வேலை வாங்குறது கிடையாது. வெளியெல்லாம் எங்கேயாவது நம்ம போயிட்டு வரோம்னா அதை நீங்களே சொல்லுங்க. நாங்க எங்கேயா வெளில போயிட்டு வரோம்னா செம்ம டயர்டா இருக்கும் 4 பேருமே. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டு வரும்போது வீடு ஃபுல்லா மெஸ்ஸியா இருக்கிறது பார்த்து அம்மா மட்டும் தனியா பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க வந்து டிவைட் பண்ணிருக்கோம். அம்மா வந்து கிச்சன் பண்ணுவாரு, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கார்ல அன்பேக் பண்ற திங்ஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்பாவோட பார்த்து அப்பா பண்ணிடுவாங்க. விஷால் வந்துட்டு இந்த ஹால்ல கிளீன் பண்ணிடுவான். நான் வந்துட்டு இந்த ரூம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அதுக்குள்ள அம்மா மட்டும் பண்றத நாங்க 4 பேருமே டிவைட் பண்ணி பண்றதால ஒர்க்கும் ஈஸியா முடிஞ்சிடும். சூப்பர். ஓகே. சோ இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ நாங்க வெளியே போறோம். அன்னைக்கு கூட ரெசார்ட் போயிட்டு வந்தோம். 4 பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய்மெண்ட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கணும். இது வந்து நான் மட்டும் இல்ல, என்னோட ஹஸ்பண்டுமே என் பசங்களுக்கு வந்து இப்படித்தான் நாங்க வந்து வளர்க்குறோம், இப்படிதான் சொல்லித்தரோம். இதை வந்து முடிஞ்சா வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க. இதெல்லாம் என்ன சின்ன வயசுல வந்து படிக்கிற வயசுல பசங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கணுமா? ஆனா தாராளமா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நாள் வந்து அவுட்டிங் போறோம், எங்க ரெசார்ட் போறோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம வெளியே போறதுக்கான அவுட்டிங் போறதுக்கான Dress நான் எடுத்து வருவேனா? இல்ல நாங்களே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிருவோம். எங்களோட வேலை என்னன்னா Dress பை பண்ணி தரது. பை பண்ணி சரி பேக் பண்ணி வச்சிருங்க. அடுத்தது எடுத்து வச்சோம்னா அம்மா பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நீட்ஸ் சார்ஜர், ஹெட் திங்ஸ், கேபிள், உன்னோட திங்ஸ் இல்ல நான் எடுத்து வைப்பேன். அப்புறம் என்னோட வாட்ச், என்னோட எல்லா பிலாங்கிங்ஸ்மே நான் எடுத்து வைப்பேன். என்னோட ஸ்பெக்ஸ், என்னோட வாட்ச் நான் எதை எடுத்து வைப்பேனா? எல்லாமே நான் எடுத்து வைப்பேன். எல்லாம் என்னோட ப்ராப்பர்ட்டி. அவன் எடுத்து வச்சிருவான். ஆமா அவன் எடுத்து வச்சிருவான். நான் வந்து பேக் மட்டும் தான் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இப்போ நீ ஒரு வாட்ச் எடுத்துட்டு வர, உன்னோட வாட்ச் அம்மா நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரவான்னு கேட்ப. அப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன்? எடுத்து வா, ஆனா அது உன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா சேஃபா வச்சுக்கணும். தொலைஞ்சிருச்சுன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்களோட திங்ஸுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவோம். அந்த திங்ஸை வந்து அவங்க எவ்வளவு இது பண்ணி வாங்குறாங்க நம்ம கிட்ட. அது மாதிரி ஒரு பொருள் வந்து ஈஸியாலாம் வாங்கி தர மாட்டோம். அது ஒரு 100 ரூபாய் பொருளா இருந்தா கூட சரி, கேட்டவனே எல்லாம் அவங்க அப்பா வாங்கி தரவே மாட்டாங்க. அப்படி வாங்கி தந்தோம்னா அதுக்கான வேல்யூ வந்து இருக்காது. இப்ப அந்த பொருளை வந்து அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா அந்த பொருளை வந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின, அதை தொலைச்சிட்டேன்னா என்கிட்ட கேட்க கூடாது. திரும்ப வரும்போது நீ தான் அந்த பொருள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடும். எங்க போய் ஸ்டே பண்ணாலும் சரி நான் சொல்லிடும், உன் பிலாங்கிங்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டியா, என்கிட்ட வீட்டுக்கு வந்தோடனே கேட்க கூடாது. உன் வாட்ச், உன் பெல்ட், உன்னோட ஷூ, உன்னோட எல்லாமே உன் திங்ஸ் எதுவுமே என்கிட்ட கேட்கவே கூடாது. ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு இருந்தாரு இவரு, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அவர் இங்க இருந்து என்னென்னலாம் கொண்டு போறாரோ அந்த வீட்டுல இருந்து அங்கிருந்து நாங்க இங்க வரும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணி கரெக்டா நான் எடுத்துட்டேன். இப்ப அவனே செக்லிஸ்ட் வச்சுக்கிறான். என் ஷூ எடுத்துக்கிட்டேன், என்னோட ஸ்லிப்பர் ஒன்று எடுத்துட்டேன், வாட்ச் வச்சுட்டேன், என்னோட பேக் பண்ணிட்டேன். அப்படி எல்லாத்தையும் அவனோட திங்ஸ், அவன் டாய்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க கொடுத்துருவோம். சோ பசங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா கொடுத்துடணும். என்னதான் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதோட நீட் என்ன, அதை நீங்க எங்கெங்களை யூஸ் பண்ணுவீங்க, இப்ப எங்களுக்கு வாங்கி கொடுத்த எல்லாமே எங்களுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. கரெக்ட். அதோட வேல்யூ தெரிஞ்சதால ஐயோ இப்ப நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா இல்ல இது நம்ம உடச்சிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பரா கேர் பண்ணிப்போம். கரெக்ட். வந்து இப்ப கூட படிக்கிற பசங்களை பார்த்து எதை பார்த்தும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆகவே கூடாது. அவங்க வந்து இது வச்சிருக்கான், இந்த வாட்ச் வச்சிருக்கான், எனக்கு வாங்கிட்டாங்க, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கேட்டதே கிடையாது. எப்பவுமே அந்த ஒரு ஹேபிட்டை வந்து வச்சுக்கோங்க பசங்களுக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல இதோ ஒரு டாய்ஸோ இல்ல ஒரு கேஜெட்டோ வாங்கி கொடுக்குறோம்னா அது அப்படியே அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டோடனே வாங்கி தர மாட்டாரு. அதாவது அவர் ஒரு டைம் லிமிட் கொடுப்பாரு, உங்களுக்கு பேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. இப்போ கேட்கறோம்னா ஓகே நான் அவனுக்கு அப்புறமா வாங்கி தரேன், அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு வாங்கி தருவாரு. இந்த மாதிரி பேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கே இந்த என்ன சொல்றது, அது எனக்கு எப்படி கரெக்டா சொல்றதுன்னு தெரியல. எப்படி வேணா சொல்லலாம். அவனுக்கு தமிழ் சொல்ல வரலாம், இங்கிலீஷ்ல கூட சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லலாம். எனக்கு அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல, ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பசங்க கேட்ட உடனே அந்த பொருள் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அப்படி பண்ணது நாங்க கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஈவன் அது ஒரு 50 rupees பொருளா இருந்தாலும் சரி, நாங்க அதுக்கு ஒரு டைம் வந்து கொடுப்போம். டைம் கொடுத்துதான் அதை வாங்கி கொடுப்போம். கேட்ட உடனே எல்லாம் ஈஸியா கிடைக்குதுன்ற மைண்ட் செட் வந்துரும். எப்பயுமே அதே மைண்ட் செட்ல தான் பசங்க இருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்க செய்யற வேலைக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் அவங்க ஏதாவது வந்து சாதிச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கண்டிப்பா வந்து நம்ம கிஃப்ட் பண்ணோம். இல்ல அவங்க சின்னதா ஏதாவது வந்து வின் பண்ணாலே வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பிரசன்ட் பண்ணலாம், கிஃப்ட் பிரசன்ட் பண்ணலாம். பட் நார்மலா செய்யக்கூடிய விஷயத்துக்குலாம் வந்து நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணணுமே தவிர அவங்கள வந்து அதுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணக்கூடாது. ஆமா, ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின் விஷயம் அது வந்துருச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு அட் த ஏஜ் ஆஃப் 10 and 8 ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பசங்களுக்கு கொடுக்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேரண்டா தப்பு கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? தப்பு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க மெச்சூரா வளர்றாங்க, அவங்களோட குழந்தைத்தனத்தை அவங்க 100% என்ஜாய் பண்றாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கான அந்த டைம் கண்டிப்பா இருக்கும், அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு 100% கிடைக்கும், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லைன்னு நான் வந்து சொல்றேன். இதைதான் நாங்க வந்து இந்த வீடியோல வந்து சொல்லணும்னு நினைச்சோம். மோஸ்ட்லி ஓரளவுக்கு வந்து எங்களோட பேரண்டிங் வந்து கவர் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க பேசினது எதுவுமே வந்து நாங்க பேசி வச்சுக்கிட்டதுல சொன்னாங்க, வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க.
ஆனா ஆமா. எந்த லைனுமே என்கிட்ட சொல்லல. நார்மலா நீ ஏன் வீட்ல எப்படி பேசுவியோ அதே மாதிரி பேசு, நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ண, நீ கேஷுவலா பேசு அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆமா, ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும். இது ஒரு பேரண்டிங் பத்தின வீடியோ மாதிரி. இந்த ஜீ தமிழ் அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து இல்ல நாங்க நல்ல பேரண்டிங் தான் பண்றோம் அப்படின்றது வந்து நான் வந்து இந்த இடத்துல சொல்றதுக்காக அப்படி இல்லை. இந்த வீடியோ இதுதான் ரியல் லைஃப்ல இப்படித்தான் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து என் பசங்களை வளர்க்குறோம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத மெயின். இது நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.